உங்களுக்கு ஞாபகத்தை போட்டு விட்டாங்களா? சூப்பர் சூப்பர். சித்தப்பா, எங்களை விட உங்களுக்கு தான் நாமும் நல்லா போட்டு விட்டுருக்காங்க. ஆமா ஆமா சூப்பரா இருக்கு. எது போட்டாலும் சூப்பரா தான் இருக்கும். என்னாச்சு சங்கரபாண்டி? டெஸ்ட் பண்ணியா? வந்திருக்கிறது தாராவா இல்ல மாயாவா? நான் நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். வந்திருக்கிறது சிஸ்டர் இல்ல, மாயாதான். நம்ம தாரா சிஸ்டர்னா அவங்களோட அழகு என்ன, அறிவு என்ன, கம்பீரம் என்ன, கெத்து என்ன, இது கொட்டைய போட்டுக்கிட்டு கோயில்ல உட்ட கட்டி வாங்குற குரூப் போல இருக்குது. சார். ஹலோ. ஹலோ மாரி, நான் பூங்குன்றன் பேசுறேன். வணக்கம் சார். வணக்கம். சூர்யா காசில இருந்து வந்துட்டாரா? வந்துட்டாரு சார். அவர் போன்ல சொன்ன மாதிரியே காசில இருந்து தாராத்த மாதிரியே ஒருத்தவங்கள கூட்டிட்டு வந்துட்டாரு சார். அத பத்தி கேட்கதான் நான் இப்ப உங்களுக்கு போன் பண்ணேன். வந்திருக்கிறவங்க எப்படி இருக்காங்க? பாக்குறதுக்கு தாரா மாதிரியே இருக்காங்களா? ஆமா சார், அப்படியே தாராத்த மாதிரியே தான் இருக்காங்க. ஆனா அவங்க பழக்க வழக்கம், பேச்சு இதெல்லாம் நிறைய மாறி இருக்கு. அதனால வந்திருக்கிறது தாராத்த தானான்னு என்னால ஒரு முடிவுக்கு வர முடியல சார். நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு இப்பவே அவங்கள நேர்ல பார்க்கணும்னு தோணுது. வாங்க சார், நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்களே தாராத்தையா இல்ல மாயாவான்னு கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லுங்க சார். ஓகே மாரி, நானும் செண்பகவல்லியும் இப்ப அங்க உடனே கிளம்பி வரோம். நான் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம். சீக்கிரமா வாங்க சார், என் குழப்பத்துக்கு நீங்க தான் ஒரு முடிவு சொல்லணும். ஓகே மாரி, நாங்க வரோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஹஸ்பண்ட் சார் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னாரு. இந்தாங்க சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி மகளே. ஆனா இப்ப எனக்கு சாப்பாடு வேண்டாம். நான் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடுவேன். எல்லார் மாதிரியும் 3 வேளையும் சாப்பிட மாட்டேன். ஓ அப்படியா? ஆமாமா. நீ சூர்யா தம்பியோட மனைவி மாறி தானே?
ஹஸ்பண்ட் சார் என்ன அறிமுகப்படுத்தி வச்சாரே, மறந்துட்டீங்களா? மறக்கல மருமகளே, நல்லா ஞாபகம் இருக்கு. கார்ல வந்துகிட்டு இருக்கும் போதே சூர்யா தம்பி உன்னை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உங்களை பத்தி ஹஸ்பண்ட் சார் காசில இருக்கும் போதே ஃபோன் பண்ணி சொன்னாரு. உங்களை நேர்ல பார்க்கும்போது செத்து போன தாரா அத்தை உயிரோட நேர்ல வந்தா மாதிரியே இருக்குன்னு சொன்னாரு. என்னம்மா மகளே, ஏன் என்ன வெச்ச கண்ணு வாங்காம அப்படி பாக்குற? ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான். இல்ல, நீ ஒன்னும் சும்மா பார்க்கல. நான் மாயாவா இல்ல தாராவான்னு உனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதான் மத்தவங்க மாதிரி நீயும் என்ன சோதிக்க வந்திருக்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு சாப்பாடு தான் கொண்டு வந்தேன். சரி, பரவாயில்ல. இப்போ உன்னோட சந்தேகம் தீந்துருச்சா மாதிரி? சரி, நான் வரேன். ஒரு நிமிஷம் மாதிரி. காசில இருந்து பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாருக்குமே வச்சு விட்டேன். இப்ப உனக்கும் வச்சு விடுறேன். இருங்க. ஏன் மகளி தடுக்கிற? காசி விஸ்வநாதர் பிரசாதத்தை வேண்டான்னு சொல்லக்கூடாது. வேண்டான்லாம் சொல்லல, நீங்க வச்சு விட வேண்டாம், நானே எடுத்து வச்சுக்கிறேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அண்ணே, ஒரு 10 நிமிஷம் இங்கே இருங்க, நாங்க உள்ள போயிட்டு வந்துடுறோம். சரிங்க சார். செண்பகவலி, வாங்க போலாம். ஏன், என்னாச்சு? என்னமோ தெரியல, மனசுக்குள்ள லேசா பயமா இருக்கு. பயமா இருக்கா? எதுக்கு இப்ப பயப்படுறீங்க? ஒருவேளை மாறி சந்தேகப்படுற மாதிரி வந்திருக்கிறது தாராவா இருந்தா என் உயிருக்கே ஆபத்தாச்சே. கண்டிப்பா என்ன உயிரோட விட்டு வைக்க மாட்டாங்க. தாராவை நினைச்சலாம் நீங்க பயப்பட வேண்டாம், நான் கூட இருக்கேன்ல, தைரியமா வாங்க. வாங்க. சரி. யாரையுமே காணோம். சூர்யா, மாரி, வாங்க வாங்க, உள்ள வாங்க. இவங்க எதுக்கு வந்திருக்காங்க? வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். வாங்க போகுறேன் சார். வாங்க சரியா. வாங்க. நீங்க காசில இருந்து தாரா மாதிரியே ஒருத்தங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு மாரி ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதான் அவங்கள பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ஆமா துப்பரிய சிங்கமே, அவங்க அப்படியே அச்சு அசல் எங்க தாரா சிஸ்டருக்கு கலர் ஜெராக்ஸ் எடுத்தா எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கிறாங்க. என்ன ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயான்னு அப்பப்ப கொட்டையை உருட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதான். இருங்க சார், நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ஓம் நம சிவாய. 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 அம்மா, சொல்லு மகனே,
என் ஃப்ரெண்டு பூங்குன்றனும் மாரியோட ஃப்ரெண்டு செண்பகவல்லியும் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. வரேன். வாங்க. ஓம் நம சிவாய. வாங்கம்மா. போலாம்பா. என்ன இவங்க தான் நான் காசில இருந்து கூட்டிட்டு வந்த மாயா அம்மா. அம்மா, இவர் பேரு பூங்குன்றன். வணக்கங்க. ஓம் நம சிவாய. அவங்க செண்பகவல்லி. வணக்கம். ஓம் நம சிவாய. உட்காருங்க. உட்காருங்க. ஆ வாங்கம்மா. உட்காருங்க. ஆ எங்க நீங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே காசி தானா? இல்ல உங்க பூர்வீகம் வேற ஊரா இருந்து காசில வந்து செட்டில் ஆனீங்களா? என் பூர்வீகமே காசிதான். காசியில நீங்க என்ன படிச்சீங்க? நான் படிக்கல மகனே. காசியில நான் சேவை தான் செஞ்சிட்டு இருந்தேன். ஓம் நம சிவாய. நீங்க பாக்குறதுக்கு அப்படியே தாரா மாதிரியே இருக்கீங்க. அவங்கள மாதிரியே நான் இருக்கிறதுனால தான் சூர்யா தம்பி என்ன அம்மான்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க கிளம்புறோம். ஓம் நம சிவாய. மாதாஜி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புங்க. வரேன் சூர்யா. போயிட்டு வா. சரிங்க சார். போலாம். வரங்க. போயிட்டு வரோம். சரி. வரமா. போயிட்டு வாங்க. இப்போ உங்க மனசு என்ன சொல்லுது செண்பகவல்லி? பயமா இருக்கா? பயம்லாம் இல்லவே இல்ல சார். எனக்கு என்னமோ மாறி சந்தேகப்படுற மாதிரி இவங்க தாராவா இருக்க வாய்ப்பே இல்ல. எப்படி சொல்றீங்க? நீங்க அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் அவங்க கண்ணை கவனிச்சேன். என்கிட்ட அவங்க பேசும்போது கூட அவங்க கண்ணை கவனிச்சேன். அவங்க கண்ணுல ஒரு அமைதி தெரிஞ்சுது. கண்டிப்பா இவங்க தாரா மாதிரி இருக்கிற மாயா தான் எனக்கு தோணுது. கரெக்ட். எனக்கும் அப்படிதான் தோணுது. சரி, போலாங்களா? ம். மாரி தான் கால் பண்றாங்க. மாயாவை பத்தி கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்றாங்க போலன்னு நினைக்கிறேன்.
சரி எடுத்து பேசுங்க சார். ஹலோ. ஹலோ சார், காசில இருந்து வந்திருக்கிறவங்கள பார்த்து பேசுனீங்கல்ல, உங்களுக்கு என்ன தோணுது சார்? எனக்கு என்னமோ அவங்க தாரா இல்லைன்னு தான் தோணுது. சார் போன் என்கிட்ட கொடுங்க, நான் மாரி கிட்ட பேசுறேன். மாரி கொஞ்சம் இருங்க, செண்பகவல்லி உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. ஓகே சார். இந்தாங்க பேசுங்க. ஹலோ மாரி. அக்கா நீங்க சொல்லுங்க, தாராத்தைய பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல? என் மனசுல பட்டதை சொல்ற மாதிரி. எனக்கு என்னமோ அவங்க தாராவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா அவங்க மாயாதான். என்னக்கா சொல்றீங்க? ஆமா மாரி, வந்திருக்கிற மாயாவோட கண்ணை வச்சே சொல்றேன், அவங்க தாரா இல்ல. போனை என்கிட்ட கொடுங்க. மாரி, உங்க கனவுல வந்தது நிஜமாகுன்ற நம்பிக்கையில வந்திருக்கிறது மாயா இல்ல தாரான்னு நீங்க சந்தேகப்படுறீங்க. ஆமா சார், எனக்கு கனவா வந்தது எல்லாமே நிஜமா நடந்திருக்கு. இது வரைக்கும் அப்படி நடந்திருக்கலாம் மாரி, ஆனா தாரா இறந்தது, அவங்க உடலை அடக்கம் பண்ணது எல்லாமே நிஜம். நீங்க சொன்னீங்கன்னு தாரா பாடி அடக்கம் பண்ண இடத்த சோதனை பண்ணி கூட பார்த்தாச்சு. அடக்கம் பண்ண இடத்துல அவங்க உடல் இருக்கு. அப்படி இருக்கும்போது தாரா எப்படி வேற பேர்ல வர முடியும்? சார் நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. என் மனசுல என்னமோ வந்திருக்கிறது தாரா அத்தைதான்னு தோணுது. சார் நீங்க எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? என்ன உதவி சொல்லுங்க. காசில உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா அவங்க கிட்ட சொல்லி மாயாவை பத்தி விசாரிக்க சொல்றீங்களா? சரி மாரி, காசில எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, நான் அவருக்கு ஃபோன் பண்ணி மாயாவை பத்தி விசாரிக்க சொல்றேன். சரிங்க சார், தகவல் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி மாரி. சரி. மாரிக்கு இன்னும் நம்பிக்கை வரல. காசில தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா மாயாவை பத்தி விசாரிக்க சொல்றாங்க. விசாரிக்க சொல்லுங்க, அப்பதான் மாரிக்கு நிம்மதியா இருக்கும். காசில ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு ஃபோன் பண்றேன். என்ன பூங்குன்றன் கால் பண்றான்? ஹலோ, வாட் a surprise. How are you? I'm fine. What about you? நல்லா இருக்கேன்பா. என்ன திடீர்னு கால் பண்ணிருக்க? எதுவும் முக்கியமான விஷயம் இல்லாம நீ கால் பண்ண மாட்டியே? ஒரு முக்கியமான விஷயம் தான். நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா வெற்றி? என்ன பூ ஹெல்ப்னு பெரிய வார்த்தையில பேசிட்டு இருக்க? நான் உன்னோட ஃப்ரெண்ட், என்ன பண்ணணும்னு சொல்லு. நான் இப்ப உன்னோட போனுக்கு ஒரு போட்டோ ஃபார்வர்ட் பண்றேன். ஓகே. அந்த போட்டோல இருக்கிறவங்க பேரு தாரா. தாராவா? அந்த போட்டோல இருக்கிற தாரா மாதிரியே ஒருத்தரை என் கிளைண்ட் காசில பாத்திருக்காரு. ஆனா அவங்க பேரு மாயான்னு சொல்லியிருக்காங்க. காசில இருக்கிறது தாராவா இல்ல மாயாவான்னு எனக்கு தெரியணும். அட அவ்வளவுதானே, நான் விசாரிச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்றேன், போதுமா? ஓகே. அப்புறம் தாரா இங்க இறந்தது போன மாசம் 16ஆம் தேதி. ஓகே. அந்த தேதியில மாயா காசில இருந்தாங்களான்றது எனக்கு தெரியணும். ஓகே, நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா விசாரிச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகே வெற்றி, உன் கால்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஓகேடா. இப்போ நான் உனக்கு போட்டோவை ஃபார்வர்ட் பண்றேன். பண்ணு. போட்டோ ஃபார்வர்ட் பண்ணியாச்சு. அக்கா அங்க பாருங்க. மாறி ஏதோ தீவிர யோசனையில இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாக்கா, வாங்க என்னன்னு விசாரிக்கலாம். வாங்கக்கா, உட்காருங்க. உட்காரு. அம்மா மாறி, தனியா உட்காந்து அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க? கம்பெனில ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனை பண்றதுக்கு தான் இப்ப தாராத்தையே இல்லையே.
கம்பெனில எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லக்கா. பிரச்சனை வீட்ல தான். வீட்லயா? வீட்ல பிரச்சனையா? என்ன சொல்றக்கா? அதானே, அத தாராத்தையே இல்லையே, அப்புறம் என்ன மாதிரி பிரச்சனை? காசில இருந்து வந்திருக்கிறது மாயாவா இல்ல தாரா அத்தையா? எப்படி கண்டுபிடிக்கிறதுனே புரியல. அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்.